சரி அழாதடி, நீ உள்ள போ போ. மேக்கப் ரூம்ல உனக்கு ஏதாவது மேக்கப் போடணும்னா போய் போட்டுக்கோ போ. ஆமா, அங்கேயும் அந்த அண்ணி தான் இருப்பாங்க, ஏதாவது சொல்லுவாங்க, நான் போல. அதெல்லாம் ஒண்ணு அவ சொல்ல மாட்டா, ஏதாவது கோவமா இருந்திருப்பா. போ நீ போ. எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதே, என் பொண்ணு இப்படி எல்லாம் நடந்துக்கிடுறான்ட்டு. அவளுக்கு கொஞ்சம் முன்கோவும் ஜாஸ்தி தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவ ரொம்ப தங்கமான பொண்ணு. இல்ல, எனக்கு சக்தியை பத்தி தெரியதான் செய்யும், அவ ரொம்ப நல்லவன்ட்டு. ஆனா ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிடுறான்னு தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கொஞ்ச நாளாவே அவ பிஹேவியர் ஏன் இப்படி இருக்கு? எங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டான்னு எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாளைக்கு சக்தி கார்த்திக் கிட்ட ஒழுங்கா நடந்துக்கிடணும்ல, இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். கார்த்திக்கு மொதல் கல்யாணம் தான் இப்படி ஆயிடுச்சுன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டாவது கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பா என்னால தாங்க முடியாது. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, என் பொண்ணு நல்லாவே பாத்துக்கிடுவா. நீ அதெல்லாம் போட்டு மனசுல குழப்பிட்டு இருக்காத. மாப்பிள்ளை என்ன இன்னும் காணோம்? அதான் வந்துட்டே இருக்கான்ட்டு சொன்னால, வருவான். நம்ம கூட வந்திருக்கலாம்ல. சரி இருக்கட்டும். நீ கொஞ்சம் ஸ்டேஜில் உள்ள வேலையெல்லாம் கொஞ்சம் அங்கே யாராவது நின்னா பார்க்க சொல்றியா? நான் வந்தால் பேசிட்டு வர்றேன். சரி, நான் போய் பார்க்குறேன், நீ இங்கேயே இரு. உன் பையன் வந்ததுக்கப்புறம் பேசி கூட்டிட்டு வா. யாரை குறை சொல்றதுன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. சக்தியை பற்றி என் ஃப்ரெண்டுக்கிட்டே நான் எப்படி சொல்ல முடியும்? முன்னாடிலாம் ஏதாவது யாராச்சும் ஒருத்தங்க நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசினாலோ இல்லை ஏதாச்சும் நடந்துக்கிட்டாலோ என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன். ஆனால் அவள் பொண்ணையே பற்றி இப்படி எப்படி அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ண முடியும்? ஐயோ, இந்த சக்தி ஏன் தான் இப்படி இருக்காளோ தெரியல. அவள் கொஞ்சமாவது திருந்தி எங்கள் குடும்பத்துக்கு தக்கன நடந்துக்கிடணும். மேக்கப் எல்லாம் எனக்கு கரெக்டாக இருக்கணும். ஏதாவது ஒன்று இதாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. புரியுதுல்ல? மேடம், ஏன் இவ்வளோ ஹார்ஸாக பேசுறீங்க? ஏன் ஹார்ஸாக பேசுகிறான்? இப்போ என்ன, காசு வாங்கிட்டு தானே எல்லாம் பண்ணுறீங்க, எப்படி பேசுனா என்ன? மேடம், காசு வாங்கிட்டு தான் பண்ணுறோம், அதுக்காக இப்படியெல்லாம் பேசாதீங்க. இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா நான் மேக்கப்பே போட்டு விட மாட்டேன். என்னவோ நீங்கள் பெரிய இது மாதிரியும் நாங்கள் என்னமோ பிச்சைக்காரங்க மாதிரியும் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏமா என்னாச்சு? சக்தி என்னாச்சுமா? ஆன்ட்டி, யாரு கேட்டு இவளை புக் பண்ணீங்க? ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிளா நடந்துகிட்டு இருக்கா, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. முதல்ல வேற ஆளை மாத்துங்க. ஏமா சக்தி, என்னமா நீ சொல்லிட்டு இருக்க? இப்ப எப்படிமா ஆளை மாத்த முடியும்? ஏமா பொண்ணு, என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இவங்க தான் வந்து ரொம்ப பிரச்சனை பண்றாங்க. இவங்க யாரு? இவங்க தான் கல்யாண பொண்ணா? ஆமாம்மா, இவ தான் என் மருமக. இவளுக்கு தான் மேக்கப் போடணும். ஒன்னா புக் பண்ணியிருந்தேன். இப்ப என்ன பிரச்சனை? ஏமா சக்தி, நீ ஏதாவது அவகிட்ட பேசுனியா? ஆன்ட்டி, நான் என்ன அவங்க கிட்ட பேச போறேன்? நானெல்லாம் ஒன்றும் பேசல. ஒழுங்கா எனக்கு போடணும்னு சொன்னதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஏமா, அவ அதுக்கு தானே படிச்சுட்டு வந்திருக்கா, நல்லா தானே போடுவா. நீ எதுக்கு தேவையில்லாம அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க அவகிட்ட? என்ன ஆன்ட்டி, இங்கே வந்து வேலைக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு நினைக்கீங்களா? என்ன உங்க நல்ல உள்ளதை இங்கதான் காட்டணுமா? இவ்வளோ சப்போர்ட் பண்றீங்க அடுத்தவங்களுக்கு, உங்க மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணா என்ன? ஏமா என்னமா பேசுற சக்தி? இந்த நேரத்துல வந்து அவளை பத்தி ஏமா பேசுற? ஏன் இப்படி இருக்க? இன்னைக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட், அதை மறந்து இப்படி எல்லாம் பேசாத. நான் இதுக்கு மறந்து பேச போறேன்? நீங்க தான் எல்லாத்தையும் மறந்துட்டு நல்லா இருக்கீங்க. நீ இப்ப என்னமா சொல்ல வர்ற? மருமக ஏத்துக்கிடணும்னு சொல்றியா? உனக்கு இந்த என்கேஜ்மெண்ட்ல விருப்பம் இல்லையா? எதா இருந்தாலும் பளிச்சுன்னு வெளியே சொல்லிட்டு போயிடு. தேவையில்லாம இப்படியெல்லாம் எங்களை குத்தி காட்டாத. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? இல்லை, வேலைக்காரங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணுறீங்க, இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களா என்னை வச்சுட்டு? அதான் உங்கள் மருமக பண்ண தப்புக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கலாமன்ட்டு சொல்கிறேன். அதில் நான் சப்போர்ட் பண்ணணுன்ட்டு தான் இருந்தேன். உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன? பூமாரிக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பூமாரியை அவளுக்காண்டி நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப இதாக தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என் பையன் சரியில்லையே, அவனுக்கு பிடிக்கலையே, நான் என்ன பண்ணேன்? ஓஹோ, அது சரி சரி, அதெல்லாம் விடுங்க. இவ்வளோ முதல்ல சேஞ்ச் பண்ணுங்க, எனக்கு வேற ஆள் வேணும். அப்படியெல்லாம் பண்ண முடியாதுமா கடைசி நேரத்தில். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோயே. ஏமா பொண்ணு, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இவளுக்கு மேக்கப் போட்டு விடு. அட்ஜஸ்டா? இவ கூடயா? அதெல்லாம் முடியாது, ரொம்ப பேசுறா. இவங்க தாமா ரொம்ப பேசுறாங்க. வந்தோடனே என்ன ரொம்ப எடுத்தறிஞ்சு பேசுறாங்க. வந்து உட்காருங்கன்னு சொன்னதுக்கே ரொம்ப எடுத்தறிஞ்சு பேசிட்டாங்க. இந்த பக்கம் நிக்கிற பொண்ணு கிட்ட வேணான்னு கேட்டு பாருங்க. அவ என் பொண்ணு தாமா. சரி, ஏதோ தப்பா பேசினா நீ மன்னிச்சுக்கோ. அவளுக்கு கொஞ்சம் நல்லபடியா மேக்கப் மட்டும் போட்டு விட்டுரு. சரி சரி, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். ஒழுங்கா மேக்கப் போட்டு விடு, ஓகே? நமக்குன்ட்டு வரும் போல கிராக்கிங்க. வாங்க மேடம், உட்காருங்க, நான் போட்டு விட்டுறேன். என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்கேஜ்மெண்ட் மட்டும் நல்லபடியா நடக்கணும். கார்த்திக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்ட்டு ரொம்ப ஆசையா இருக்கு. அவனோட ஃபர்ஸ்ட் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சுன்ட்டு. ஆனா இந்த சக்தி இப்படியெல்லாம் என்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்கா. எப்பதான் இவ மாற போறாளோ தெரியல. ஐயோ பவித்ரா, நீயும் மேக்கப் போட்டுரு சரியா? எட்டி ஒன்னதான் சொல்றேன் பவித்ரா, நீயும் மேக்கப் போட்டுரு. மேக்கப் எல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம், ஏற்கனவே போட்டதே போதும். இவ வேற இப்படி அழுதுகிட்டு இருக்கா, நான் என்னத்த சொல்ல? இப்படி இருந்தா என்ன பண்றது? மேடம், என்ன கொஞ்சம் பாருங்க.
பார்த்துட்டு தானே இருக்கேன். ஃபேஸ் மேக்கப்லாம் நல்லா போட்டு விட்டுருங்க. அப்படியே நான் ஜொலின்னு ஜொலிக்கணும். சரிங்க மேடம், அதெல்லாம் நல்லா தான் போடுறேன். உங்கள் லிப்ஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ரொம்ப வெளியே வந்த மாதிரி இருக்கு. என் லிப்ஸுக்கு என்ன குறைச்சல்? உன் லிப்ஸ் தான் ரொம்ப உள்ளே போய் இருக்கு. தேவையில்லாமல் இப்படியெல்லாம் சொல்கிற வேலை வச்சுக்கிடாத என்கிட்ட. ஐயோ மேடம், உங்களை ஹர்ட் பண்ணுறதுக்காண்டி நான் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலை. கொஞ்சம் உள்ளே இருந்தால் நல்லா இருக்கும்னு தான் சொல்கிறேன். என்னம்மா, மேக்கப்லாம் முடிஞ்சிருச்சா? அத்தை போட்டுட்டே தான் அத்தை இருக்காங்க. இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். இன்னும் அரை மணி நேரமா? எவ்வளோ நேரம் ஆச்சு ஏற்கனவே. கொஞ்சம் சீக்கிரமாக போட்டு முடிங்க. சரிங்க மேடம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ரொம்ப அழகா இருக்கீங்க மேடம். அப்படியே கொஞ்சம் சிரிச்சிங்கன்னா இன்னும் நல்லா இருப்பீங்க. இவ்வளோதான் சிரிப்பு வரும். சரி, நல்லா இருந்தோம்னா ஓகே தான். ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் அந்த ஹேர் ஸ்டைல் அவ்வளோவா இவளுக்கு ஒத்து வந்த மாதிரி தெரியலையே. வேற எதுவும் ஹேர் ஸ்டைல் பண்ண முடியாதா? இல்லை மேடம், இவங்களோட முடி கொஞ்சம் சொறு முடி. அதுக்கு இப்படி தான் பண்ண முடியும். அதனால தான் பண்ணியிருக்கேன். ஓ அப்படியா? ஏய், யார் முடிய பார்த்து என்ன பேசிட்டு இருக்க? ஓ முடி கூட தான் டோப்பா மண்ட மாதிரி இருக்கு. நான் ஏதாவது சொன்னேனா? என்ன மேடம் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க முடியை பத்தி தானே நான் சொன்னேன். அதோட ரொம்ப நேரம் ஆச்சு, அதனால தானே சொன்னேன். அதுக்கு போய் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமா பின்ன, நீ சொன்னா நான் பதிலுக்கு சொல்லதான் செய்வேன். என் முடி அழகு போல இருக்கு, அதை போய் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா? மேடம், உங்க முடி நல்லா இல்லைன்னு நான் ஒன்றும் சொல்லலை. கொஞ்சம் அடர்த்தியா இருக்கிறதுனால கொஞ்சம் சரி பண்ண முடியலன்ட்டு தான் சொன்னேன். அது எதுக்கு நீ சொல்ற? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. சரிங்க மேடம், நான் இனிமே எதுவுமே பேசல. இன்னைக்குன்னு பார்த்து 2 பிரைடு இருந்துச்சு. நான் தான் இவங்களுக்கு புக் பண்ணி சரின்னு சொன்னேன். இல்லாமல் இருந்திருந்தா ரொம்ப நிம்மதியாக இருந்திருப்பேன் போல. இவங்களுக்கு போட்டு விட்ற மேக்கப்பை வேறு பிரைடுக்கு போட்டு விட்டா கூட அவ்வளோ பாராட்டிப்பாங்க. காசு தரலனா கூட பரவாயில்ல, நம்ம தொழிலில் லைட்டாக பாராட்டினா தான் நமக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இவங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு மேக்கப் போட்டு விட்டதும் காணாமல் மூஞ்சில் ஒரு சிரிப்பு கூட இல்லை. அதுவும் இல்லாமல் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு குறை வேற சொல்கிறாங்க. ஏன் தான் இப்படி இருக்காங்களோ தெரியல. இதெல்லாம் காணாது ஏன் முடிய வேற குறை சொல்கிறாங்க. முதல்ல வர்றவங்களோட மைண்டு எல்லாம் சரியாக இருந்தால் தான் நம்ம மேக்கப்பே போட முடியும். அவங்களுக்கு நல்லாவும் இருக்கும். இவங்க வரும்போதே மைண்டு குழப்படியாக வந்துட்டு நம்மளை போட்டு இது பண்ணுறாங்க. கடுப்பாகுது இந்த பிரைடை பார்த்தாலே. இதுக்கடையில் அரசல் புரசலாம் செகண்ட் மேரேஜின்னு வேற கேள்விப்பட்டேன். அதுக்கே இவங்க இந்த வரத்துக்கு வர்றாங்களா? ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆறப்போகிற பொண்ணுங்க கூட அவ்வளோ உடக்கமாக அமைதியாக இருப்பாங்க. அத்தையை எழுத்து பேசாமல் அவ்வளோ சாஃப்டாக இருப்பாங்க. ஆனால் இவங்க செகண்ட் மேரேஜுங்கிறாங்க. என்ன வரத்துக்கு வர்றாங்க? அம்மா, மேக்கப் போடுற பொண்ணு முடிஞ்சிடுச்சுன்னா கொஞ்சம் பவித்ராக்கும் போட்டு விட்டுரு. பவித்ரானா யாரு? அந்த பின்னாடி நிக்கல்ல ஏன் பொண்ணு, அவதான். ஓ இவங்களா? மேடம் ஏன் அழுறீங்க? இவங்க ஏற்கனவே நல்லா வெள்ளையா தானே இருக்காங்க. இவங்களுக்கு எதுக்கு மேக்கப்? அப்போ நாங்களாம் என்ன கருப்பாவா இருக்கோம்? நான் கூட தான் கலரா இருக்கேன். மேடம் என்ன சொன்னா நீங்க தப்பா நினைக்காதீங்க. நீங்க கலரா தான் இருக்கீங்க. இருந்தாலும் நீங்க பிரைட் இல்லையா? உங்களுக்கு மேக்கப் போட்டு தானே ஆகணும். அவங்க அப்படி இல்லையா, அதான் சொன்னேன். அத ஒழுங்கா அழுத்த திருத்தமா சொல்லணும். தேவையில்லாம அவ வெள்ளை நான் கருப்புன்னு சொன்னா எனக்கு கோவம் வரும். சரிங்க மேடம், நான் வாயே திறக்கல. மேடம் என்னாச்சு? நீங்க ஏன் அழுறீங்க? உங்களுக்கு ஏதாவது ஹேர் ஸ்டைல் பண்ணனா சொல்லுங்க, பண்ணி விடுறேன். இல்ல எனக்கு எதுவுமே வேண்டாம். ஏடி பவித்ரா, ஏதாவது பண்ணிக்கோ. போட்டோ ஷூட்லாம் நிப்பில இருக்கட்டும், எனக்கு ஒன்றும் வேண்டாம்.